வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கான சோஷியல் இஷ்யூஸ் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எஜுகேஷனுக்கான ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம லேர்னிங் டாபிக் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்ன்ற இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லேர்னிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிஜிட்டல் லேர்னிங்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்கன்னு. ஸோ அதை பற்றி நமக்கு இன்னும் சில டெப்த் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இந்த கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ லேர்னிங் நமக்கு தெரியும் டிஜிட்டல் எஜுகேஷன். ஸோ இன்னோவேட்டிவ் டூல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு அங்கே எஜுகேஷனோட வந்து நமக்கு இந்த ஹேண்ட் கொடுக்கறது தான் வந்து இந்த ஸ்கீமோட பேசிக் இது. ஓகேங்களா. ஸோ டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங். ஸோ இதுதான் டிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் த யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இதை கொண்டு வரணும்னு அது அவங்களோட எய்ம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ். இபிஜி பாட்ஷாலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா பிஜியே வந்து நீங்கள் ஆன்லைனில் படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிஜி வந்து டிகிரி வந்து நம்ம யூஜி முடிச்சிட்ட அப்புறமா வந்து நீங்கள் டைரெக்டாக ஒர்க் போங்க. ஒர்க் போயிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கூட இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாடி நீங்கள் ஃபுல்லாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பிஜி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்கீம். ஓகே. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க தானே எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இதுவும் வருது. ஸோ கான்டென்ட் ஃபார் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்வயம் போர்ட்டல் நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டல். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்டிகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ நிறைய ஆன்லைன் கோர்சஸ் அப்புறம் டிஜிட்டல் நாலேஜுக்கான ஒரு பேசிக் உங்களோட கான்டென்ட், உங்களோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ், காலேஜ் டெக்ஸ்ட் புக்ஸ், இது மாதிரி பேசிக் உங்களுக்கான என்சிஆர்டி சிலபஸ் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். இந்த மாதிரி திக்ஷா பிளாட்ஃபார்ம், ஸ்வயம் போர்ட்டல் இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு போர்ட்டலாக ஒரு ஆக்சஸாக இவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஓகே. அண்ட் நீட்ஸ் நமக்கு தெரியும் NEAT இவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி. ஸோ NEET வேறு NEAT வேறு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து டெக்னாலஜி லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக இவங்க கொண்டு வராங்க. ஸோ லேர்னிங்கை இன்னும் பர்சனலைஸ்ட் ஆக்கிறதுக்கு. ஸோ வந்து காலேஜஸில் தான் ஹையர் எஜுகேஷன் தான் இது பண்ணணும் இல்லை, ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸே நீங்கள் பாருங்களேன். ஒவ்வொரு சிலபஸ் ஒரு சாப்டர் கீழேயுமே வந்து கோட்லாம் கொடுக்குறாங்க, வெப்சைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த கியூஆர்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சிலபஸ் உள்ளே நீங்கள் போகிறீங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் லேர்னிங் கொண்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லாங் ரிட்டர்னான ஒரு மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டைரெக்டாக அந்த இடத்துக்கு அது போகுது. ஸோ நீங்கள் அந்த டாபிக் போட்டு சர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இதை படிக்கும் போதே நீங்கள் இந்த கோட் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே தான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஆன்லைன் லேர்னிங்காக இருக்கட்டும், உங்களோட கான்டென்ட்டை வந்து எலக்ட்ரானிக் மீடியமில் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீம். ஓகே. நெக்ஸ்ட்டு அதர் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த NPTEL இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் ப்ராஜெக்ட் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங். ஓகே. ஸோ டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங் நம்ம இப்போ தான் பார்த்தோம், டெல் பார்த்தோம். ஸோ அதுக்காக ஒரு நேஷ்னல் லெவல் ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறது தான் NPTEL. அதுக்கப்புறம் நேஷ்னல் நாலேஜ் நெட்ஒர்க்கும் இவங்க பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் அகாடமிக் டெபாசிட்ரி. இந்த 3 ஸ்கீம் பற்றியுமே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கான்டென்ட் கொடுக்கறது தான். நமக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் இருக்கிறது தான் வந்து இவங்களோட ஒரு அப்ஜெக்டிவ். அண்ட் இவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் நெட்ஒர்க், இவங்களுக்கான சர்டிஃபிகேஷன், அக்ரெடிட்டேஷன் இதெல்லாம் கொடுக்கறது தான் இந்த போர்ட்டல்ஸ் இல்லை. ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பான ஒரு ஐடியா இருக்கானு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிரக்யாதா ஸ்கீம். ஸோ தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க தான் இது பண்ணுறாங்க. ஸோ தே ஹவ் ரிலீஸ் த கைட்லைன்ஸ் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன் டைட்டில் பிரக்யாதா. ஸோ இது வந்து பிரக்யாதான்றது ஒரு டிஜிட்டல் எஜுகேஷனுக்கான கைட்லைன்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு டெய்லி வந்து ஆன்லைனில் படிக்கிறேன்றதுக்காக பொழுதன்னைக்கும் ஃபோன் வச்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ நேரம் தான் அலோகேட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் பண்ணணும். ஸோ இதுக்கான ஒரு கைடன்ஸ்லாம் கொடுக்கறது தான் இந்த பிரக்யாதா கைட்லைன்ஸ். ஓகே. ஸோ அண்டர் பிரக்யாதா கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா only 30 minutes ஆஃப் ஸ்க்ரீன் டைம் பர் டே அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த 30 minutes என்ன பண்ணாங்கன்னா ஃபார் இன்ட்ராக்டிங் வித் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் கூட வந்து இவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் கிண்டர் கார்டன், ப்ரீ நர்சரி, இந்த ப்ரைமரி, ப்ரீ ப்ரைமரி. ஸோ அவங்க கூடலாம் வந்து இவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து 30 minutes ஒதுக்குறாங்க. யார்? டீச்சர்ஸும் இந்த பேரண்ட்ஸும். ஸோ இவங்க வந்து சொல்ல போகிறாங்க நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள்,
பண்ணுங்கள், பிகாஸ் எங்களால் அங்கே உட்காந்து பண்ண முடியல, ஸ்கூலுக்கு வர முடியல, ஐ மீன் குழந்தைங்களால இப்போ ஸ்கூலுக்கு வர முடியல, ஸோ நீங்கள் இவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுங்கள், நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், அது தாண்டி நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீம். அண்ட் ஸ்கூல் கேன் ஹோல்ட் லைவ் ஆன்லைன் classes for a maximum of 1.5 hours per day for classes 1 to 8 and 3 hours per day for classes 9 to 12. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கோவிட் டைமுக்கு அப்புறம்லாம் இதுதான் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ காலையில் ஒரு 1.5 மணி நேரம் தான் படிப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலே முடிஞ்சு போச்சு. ஜாலியாக அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அந்த இயர்ஸ்லாம். அப்படியே ஈஸியாக கடந்தும் வந்துட்டாங்க. அவங்க கோவிட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4 ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஈஸியாக முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நினைக்கிறோம் அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு, பட் அதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இந்த அவங்க காலேஜில் பிளேஸ்மெண்ட்டில் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆக்சுவல் இம்பேக்டே அவங்களுக்கு தெரிய போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்பிடெல் இப்போ தான் பார்த்தோம். ஸோ என்பிடெல் என்ன நம்ம பார்த்தோம், அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி அவங்க கீழே தான் ஆப்வியஸ்லி வரப்போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் இனிஷியேட்டட் பை 7 IITs. ஸோ 7 IIT இது சேர்ந்து பண்ணுறாங்க, அலாங் வித் IISc பெங்களூர். இவங்க 4 பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் என்பிடெல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2003லேருந்து பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க, ஆன்லைன் எஜுகேஷனுக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் நமக்கு தெரியும் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் யார் இந்த ஃபுல் டேட்டா, இந்த சிஸ்டம், இந்த பேக் அண்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுனா இவங்க எல்லாம் தான் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த எய்ம் வாஸ் டு ஹேவ் வெப் அண்ட் வீடியோ கோர்சஸ் இன் இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வெப் பேஸ்ட் லேர்னிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஓகே, அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய டிஜிட்டல் எஜுகேஷனுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறாங்க நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தான் பிஎம்இ வித்யா ஸ்கீம். இது 2020ல் கொண்டு வந்திருப்பாங்க. கோவிட் அப்போது இம்மீடியட்டாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் இந்த ஸ்கீம். ஸோ ஈனா தெரியும், எலக்ட்ரானிக், வித்யானா நமக்கு ஸ்கூல், ஸோ education. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, it aims to unify all the efforts related to digital or online education to enable an equitable multi-mode access to education. ஓகேங்களா, எல்லாருக்குமே எஜுகேஷனுக்கான ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இப்படி அப்படின்லாம் நம்மளால் போக முடியாது. கரெக்ட், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸி ஆக்சஸோடு இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் பிஎம்இ வித்யா. கோவிட் லான்ச் பண்ண அந்த இம்மீடியட்டான ஒரு கொண்டு வரப்பட்ட ஸ்கீமில் இந்த ஸ்கீமும் ஒன்று. ஓகே, so it is envisaged that it will benefit nearly 25 crore students of school going children. So இவங்க வந்து 25 crore students இவங்களோட பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்னொரு ஸ்கீம் தான் திக்ஷா போர்ட்டல். இதுவும் நமக்கு தெரியும், எல்லா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸும் இந்த போர்ட்டலில் நமக்கு கிடைக்கும். ஸோ திக்ஷா போர்ட்டலோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஸோ இந்த போர்ட்டல் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க, 2017. ஓகேங்களா, இந்த அப்போவே இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் பிஎம்இ வித்யா announced under Atmanirbhar Bharat, Diksha is another portal. Okay, so Diksha already அது கீழே இருக்குது நமக்கு தெரியும், 2017லேருந்து இருக்குது. ஸோ பிஎம்இ வித்யா வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமை வந்து இது கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் மேட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பிஎம்இ வித்யா ஸ்கீமே நம்ம பார்த்தோம் May 17, 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் அண்டர் ஆத்மநிர்பார் பாரத்ன்றது ஒரு கீ பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட், அந்த ஆத்மநிர்பார் பாரத் நமக்கு தெரியும், இது வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீம். ஸோ அது கீழே எஜுகேஷன்ற ஒரு ஹெட்டிங்கில் இந்த பிளாட்ஃபார்ம்ன்றதை நீங்கள் எழுதிக்கங்க. ஓகே, ஸோ இந்த திக்ஷா போர்ட்டல் நமக்கு தெரியும், இட்ஸ் நேஷனல் பிளாட்ஃபார்ம் அவைலபிள் ஃபார் ஸ்கூல்ஸ் இன் ஆல் த ஸ்டேட்ஸ். இந்த போர்ட்டல் நீங்கள் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து 1 to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இவங்க வந்து மொபைல் ஆப்பு, வெப் போர்ட்டல்ஸ்லாம் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குது, அவங்களோட கான்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தாண்டிட்டு கோர்சஸ் ஃபார் டீச்சர்ஸ், குவிஸஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் நிறைய கான்டென்ட் அலைன் வித் கரிக்குலம் இருக்குது. அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டடீஸ் அதெல்லாம் நம்ம கூட இங்கே கிடைக்கிது. ஓகே, large number of case studies will be provided with the help of energized textbooks which are QR coded. நம்ம இப்போ இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே QR coded தானே, ஸோ அதெல்லாம் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் வித்யாதான். ஓகே, ஸோ வித்யாதான் வாஸ் லான்ச் இன் April 2020. ஸோ இதுவும் அந்த கோவிட் டைமில் கொண்டு வந்தது தான். ஸோ இட்ஸ் அ கான்டென்ட் கான்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம். வித்யா வந்து நீங்கள் தானம் பண்ண போகிறீங்க, கான்டென்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ஓகே, at the national level that makes us use of the Diksha platform and the tools. It allows donation or contribution of e-learning resources. ஸோ e-learning resourcesல நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணலாம். கரெக்ட், இப்போ நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது கரெக்டுங்களா, பிரெயின்லி, இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சம் போட்டிங்கன்னா அவங்களே நிறைய பேர் வந்து உங்களுக்கு அங்கே ஆன்சர் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட், ஸோ அதெல்லாம் அவங்க ஏன் கொடுக்குறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அதனால எதனா பேமெண்ட் கிடைக்கலாம், எதனா அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திக்ஷா பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களோட ரிசோர்ஸஸை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் எதனா நோட்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா
அதெல்லாம் கூட நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இட் அலவுஸ் டொனேஷன் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லேர்னிங் ரிசோர்ஸஸ் ஃபார் த ஸ்கூல் எடுகேஷன் பை எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரைவேட் பாடிஸ் அண்ட் எஜுகேஷனல் பாடிஸ். ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் இங்கேருந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸோ காலேஜஸோ இல்லை நிறைய ப்ரைவேட்டான இன்ஸ்டியூட்ஸோ இவங்கெல்லாம் வந்து கான்டென்ட்டை இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்வயம் பிரபா டிவி சேனல். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு எப்படி கல்வி டிவி சேனலும் இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற சேனல் தான் ஸ்வயம் பிரபா டிவி சேனல். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து ஃபோன் இல்லை, அவங்ககிட்ட லேப்டாப் இல்லை, டிவி தான் இருக்குது அப்படின்னா, ஸோ டிவி மூலியமாகவே உங்களுக்கான ஒரு எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 32 சேனல்ஸ் கிட்டே இருக்குது டு மீட் யோர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் education. So collegesக்கு தனியா சேனல் and schools-க்குலாம் வந்து தனியா சேனல் கொடுக்குறாங்க. And the Department of School Education and Literacy also tied up with private DTH operators like Tata Sky and Airtel for providing all this e-content. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு 3 ஸ்கீம் நம்ம பார்த்துருக்கோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம். ஸோ இவங்களோட ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்னா என்ன, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுள் லேர்னிங் என்வாயன்மெண்ட் இருக்குது. பட் இதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் என்ன, ஒரு லேக் ஆஃப் ஹெல்த்தி லேர்னிங் என்வாயன்மெண்ட் இல்லை. நம்ம வீட்லேயே உட்காந்து அது நமக்கு செட்டே ஆகாது இல்லைங்க. நம்ம வருஷம் ஃபுல்லாக வீட்லேயே உட்காந்து படித்தோன்னா நமக்கு தேர் இஸ் நோ ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டே இருக்காது. நம்ம என்ன படித்தோன்றது நமக்கே ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஒரு 4 பேர் கூட உட்காந்து படிக்கிற என்வாயன்மெண்ட் மாதிரி வீட்டில் சான்ஸே கிடையாது. தட் இஸ் நாட் லாங் டேர்ம் ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும். கரெக்ட். ஸோ இது வந்து என்னென்னா லேக் ஆஃப் ஹெல்த்தி என்வாயன்மெண்ட் இல்லை அண்ட் லேக் ஆஃப் டெக்னாலஜி ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு அது இன்னும் கஷ்டம். ஒரு கான்ட்ரடிக்டரி டு ரைட் டு எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து யாருக்கு எப்போ படிக்கணும் நமக்கு ஒரு இதுவே இல்லை. நிறைய பேர் அங்கேயே குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக ஆகுது. அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஐ இஷ்யூஸ் இருக்குது, ஸ்பைன் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய பேர் மொபிலிட்டி இல்லை, ஒபேசிட்டியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது தாண்டி வந்து சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சில ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாட்ஷாலா ஆப் பார்த்தோம். அதுக்கப்புறம் 3500 பீஸ் ஆஃப் ஆடியோ அண்ட் வீடியோ கான்டென்ட் ஆஃப் என்சிஆர்டி வந்து அங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், டிடிஹெச்காக ஐ மீன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்காக அவங்களுக்கு வந்து ஒரு டிடிஹெச் சேனல் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டால அவங்க மோட் ஆஃப் ஸ்பீச் வேறு இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக ஒரு டிடிஹெச் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டெய்ஸின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஹேஸ் பின் டெவலப்ட் இன் டெய்ஸினா டிஜிட்டலி அக்செசிபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ ஃபார் ஹியரிங் அண்ட் விஷுவலி இம்பேர்ட். ஸோ அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரப்பட்ட கான்டென்ட் தான் வந்து இங்கே அந்த டிடிஹெச் சேனலில் அவங்களுக்காகவே ரிலை ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கும் கொண்டு வராங்க. அண்ட் ஃபார் ப்ராட்காஸ்டிங் கான்டென்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு NIOS நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஸ்கூல் இல்லாமல் வந்து வெளியே வந்து படிக்கிறவங்க, ஓப்பன் ஸ்கூலிங் மூலியமாக படிக்கிறவங்க, அவங்க வந்து டெய்லி ஃபிசிக்கல் செட்டப் உள்ள போக மாட்டாங்க, they still get the certificate. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி படிக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய சேனல்ஸ் அண்ட் ரேடியோ ப்ராட்காஸ்டிங்லாம் கொடுக்குறாங்க. 289 கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அண்ட் சிக்ஷா வாணின்ற ஒரு பாட்காஸ்ட்டும் இருக்குது ஆஃப் CBSE. இப்போலாம் நமக்கு தெரியும் பீப்புள் ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் பாட்காஸ்ட். கரெக்ட். இப்போ வந்து நிறைய கான்டென்ட் எல்லாமே நிறைய பெரிய பெரிய புக்ஸு, பழைய புக்ஸ் எல்லாமே பாட்காஸ்ட் மூலிமா வருது. அதே மாதிரி ஸ்கூல் சிலபஸ்லாம் கூட இப்போ கொண்டு வராங்க. ஸோ அதுதான் இந்த சிக்ஷா வாணி. ஸோ இது வந்து இட்ஸ் அ பாட்காஸ்ட் ஆஃப் CBSE. ஸோ CBSEயே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க லெசன்ஸ் எல்லாம் வந்து பாட்காஸ்ட் மூலிமா நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ சிக்ஷா வாணி யாருக்காக இருக்குது, இப்போ கிரேட்ஸ் 9th standard to 12th standard வரையும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, and there are more than 430 pieces of audio content for all the subjects from grade 12 to 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th standard வரையுமே இங்கே வந்து உங்களுக்கு கான்டென்ட் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு 3 ஸ்கீம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் கூட நீங்கள் எழுதிக்கங்க. ஸோ இது எல்லாமே லேர்னிங்னு உங்களுக்கு எங்கன்னா டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதோட நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரினர்ஷிப், எஜுகேஷன், லேர்னிங் 4 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எஜுகேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எக்கானமி பற்றி, ஒரு பாவர்ட்டி, அந்த மாதிரி சில சோஷியல் இஷ்யூஸ் டாபிக்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இண்டிசஸ், இந்த மாதிரி
ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட பாக்ஸ் கான்டென்ட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து உங்களோட மெயின் கான்டென்ட்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்தியா இன் ரிலேஷன் வித் G20 நேஷன்ஸ் ஆர் இந்தியா இன் ரிலேஷன் வித் பிம்ஸ்டெக், இந்தியா அட் பார் வித் ஆசியான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நீங்கள் கொண்டு வரலாம். புது புது ஏதாவது ரேங்கிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸாக போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் சில கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸில் நம்ம டெப்த்தாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு நிறைய வீடியோஸில் ஒரு டாபிக் பற்றியுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்டில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக உங்களுக்கு கொண்டு வரப்பட்ட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன, தமிழ்நாடோட ஸ்டாண்ட் என்ன, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட வே ஃபார்வர்ட் என்ன, இது மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் டைரெக்டாக வந்தாலும் சரி, அது டைரெக்டாக இல்லை அவங்க ரொம்ப பிளண்ட்டாக கொடுத்து நீங்கள் எங்கன்னா இன்ஃப்யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படியெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணலான்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் ரீசெண்ட்லி நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் வந்து G20. அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் அது இந்தியாவில் நடந்தது. கரெக்ட். இது வேறு எங்கேனா நடந்ததுன்னா கூட நீங்கள் அது சாதா கான்டென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பட் அது இந்தியாவில் நடந்ததுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெலிபரேட்டாக படிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் நீங்களே எழுதிடுங்க, வாலண்டியராக நீங்களே எழுதிடுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களால் எழுத முடியுதோ ஜியாகிரஃபியில் எழுதுங்க, என்வாயன்மெண்ட்டில் எழுதுங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கில் எழுதுங்க, இல்லை அதுக்கப்புறம் பாலிட்டியில் எழுதுங்க, சோஷியல் இஷ்யூஸில் எழுதுங்க. நம்ம G20 இப்போ நிறையா அவங்களோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 to 5 பேஜஸ் ஒரு நோட்ஸ் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் பண்ணிவிடுங்க, எக்ஸாம் வரை நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்தியாவோட G20 சம்மிட். ஸோ இந்த வருஷம் நடந்தது 18th சம்மிட். கரெக்ட். ஸோ இந்த 18th சம்மிட்டோட க்ரக்ஸ் என்ன, நீங்கள் யூபிஎஸ்சி நோட்ஸ் ஒரு டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் போட்டாலே நிறைய வெப்சைட்ஸ் உங்களுக்கு த்ரோ பண்ணுவாங்க டேட்டா. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்வைரன்மெண்ட்காக இதெல்லாம் எடுத்தாங்க, அப்புறம் எக்கானமிக்காக இதெல்லாம் எடுத்தாங்க, அப்புறம் சோஷியல் இஷ்யூஸ்க்காக இதெல்லாம் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே ஹெட்டிங்ஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்க போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் அதை அப்படியே வந்து எந்தெந்த ஆன்சர்ஸ்க்கு எங்கெங்கே யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம கொடுக்குறது வந்து இந்தியாவோட சோஷியல் பர்ஃபார்மன்ஸ் இன் கம்பேரிசன் வித் G20 நேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக் நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும் 18th G20 சம்மிட் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? செப்டம்பர் 2023 நடந்துச்சு. நமக்கு தெரியும் டேட் வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. ஓகே, 9th and 10th of September 2023. ஓகே, எங்கே நடந்துச்சு? டெல்லியில் நடந்துச்சு. ஓகே, as India handed over the G20 presidency of 2024, அடுத்த வருஷம் எங்கே நடக்க போகுது? பிரசீலில் நடக்க போகுது. ஓகே, it was essential to evaluate its social economic performance in comparison to the G20 nations. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ G20 நேஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த G20யில் இருக்க அந்த மிச்ச எல்லா நேஷன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபார்வர்டான நேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹியூமன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து வே அஹெடாக இருக்காங்க. அண்ட் நம்ம எப்படி அந்த மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம வந்தோன்றது தான் இட்ஸ் அ வெரி பிக் திங். பிகாஸ் அந்த அளவுக்கு இந்தியாவோட நெய்பர்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆர் குட் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பட் அந்த ஹிஸ்ட்ரி டஸ் நாட் வேல்யூ மோர் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டு இப்போ நீங்கள் என்ன அப்படின்றது தான் இப்போ நமக்கு தெரியணும். நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் பெரிய ஆள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் வாட் இஸ் இட் இன் ரியாலிட்டி? நமக்கு இவ்வளோ பாவர்ட்டி இருக்குது, நம்ம சொசைட்டல் இண்டெக்ஸில் நம்ம இவ்வளோ பெருசாக ஒன்றும் வரல. அண்ட் அதுக்கப்புறம் எஜுகேஷன் நம்ம இவ்வளோ லீஸ்ட்டாக இருக்கும், மொர்டாலிட்டிஸில் இவ்வளோ கம்மியாக இருக்கும், பாப்புலேஷன் மட்டும் இவ்வளோ அதிகமாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோ இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது நம்ம அதெல்லாம் அட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். வி ஷுட் அட்ரெஸ் த எலிஃபென்ட் இன் த ரூம். அதுதான் இந்த இண்டெக்ஸ் நமக்கு சொல்ல போகிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் த கீ சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இஸ் பிஹைண்ட் இட்ஸ் G20 கவுண்டர் பார்ட்ஸ். ஸோ G20யில் என்னதான் நம்ம மெம்பராக இருந்தாலும் அவங்களோட ரேங்கிங் படி நம்ம ரொம்ப வந்து பின்னாடி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ என்னென்ன க்ரைட்டீரியா நம்ம இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம்? ஸோ இங்கே நான் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து எங்கெங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்கானமினா நீங்கள் இந்த ஜிடிபி பற்றி பேசலாம், எஜுகேஷன், ஹெல்த், அதெல்லாம் வந்து நீங்கள் சோஷியல் இஷ்யூஸில் பேசலாம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த கொஷனுக்கு இந்த கான்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அங்கங்கே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜிடிபி பர்
கேபிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1970ல் இந்தியா ரேங்க் 18 out of 19 ரீஜன்ஸ். ஓகேங்களா? அந்த டைமில் 18 நீங்கள் ரஷ்யாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. 18 out of 19 நேஷன்ஸில் ஐ மீன் 19 நேஷன் நம்ம 18th இருந்தோம். லாஸ்ட் பட் ஒன் ரேங்க்கில் இருந்தோம். அப்போ நம்ம ஜிடிபி பர் கேபிட்டா எவ்வளோ இருந்துச்சு? வெறும் யூஎஸ்டி $111 அவ்வளோதான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு 2022ல் நம்ம ஜிடிபி வந்து பர் கேபிட்டா வந்து 2388 இருக்கு. பட் ஓகே தான், இது நல்லா தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் அகேன் இன் கம்பேரிசன் வித் அதர் G20 நேஷன்ஸ் நம்ம திருப்பி பாட்டமில் தான் இருக்கோம். நம்ம என்னதான் பணம் ஏறிந்தாலும் அதுக்கேற்றவே அவங்களும் பயங்கரமாக ஏறிட்டாங்க. நம்ம வந்து $100 $2000 ஏறணும் ஓகே, பட் அவங்க $2000 அவங்க எங்கேயோ ஏறிட்டாங்களே. ஸோ நமக்கு அந்த கேப் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. நம்ம என்ன தான் டெவலப் ஆனாலும் இன் கம்பேரிசன் வித் அதர்ஸ் நம்ம இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்றது தான் வந்து ஹார்ட் ட்ரூத். ஓகே, நெக்ஸ்ட் ஜிடிபி நம்ம பார்த்துட்டோமா? இப்போ நம்ம ஹெச்டிஐ பார்க்கலாம். ஹெச்டிஐ இஸ் மெஷர் ஆன் ஸ்கேல் ஆஃப் 0னா worst, 1னா பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஹெச்டி ஆஃப் 19 கண்ட்ரீஸ் நீங்கள் எடுக்கும் போது யூரோப்பியன் யூனியனை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா பிட்வீன் 1990 to 2021 இஸ் கம்பேர் இந்தியாவோட ஹெச்டிஐ வந்து அப்போ வந்து 0.43 இருந்திருக்கு. எப்போ? 1990ல். 20 வருஷம் கழிச்சு, இப்போ 20-30 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 0.63 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 43லேருந்து 63 தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, despite its progress in absolute terms, India ranked at the bottom. ஸோ ஜிடிபிலையும் நம்ம 19th தான் இருக்கோம், ஹெச்டிஐலையும் நம்ம 19th தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு எதனா ஒரு கான்டென்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஆன்சரை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும்னா இந்த மாதிரி கான்டென்ட்டை நீங்கள் நடுவில்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் பாக்ஸாக போட்டிங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் கான்டென்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம லாஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கோம், அதில் என்ன ஒரு கெத்து இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம இதெல்லாம் பண்ணனா நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு கான்டென்ட்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் காட்டுங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. நம்ம இந்தியா இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் எடுக்குது, இப்படிலாம் எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இந்த ரேங்கிங்கில் கம்மியாக இருக்கோம், பட் நம்ம இந்த 2047 நம்ம நல்லா வந்துடுவோம், நம்ம 100 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்குள்ளே நம்ம நல்லா வந்துடுவோம். அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் ஆன்சரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லை உங்கள் கொஸ்டினோட டோனே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் பாக்ஸ் கான்டென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஹெல்த் மெட்ரிக்ஸ். ஸோ ஹெல்த் மெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவோட ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி முன்னாடியெல்லாம் வந்து 1990ல் எப்படி இருந்ததுன்னா 45 years அவ்வளோ இருந்தாலே அவங்களாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் புஷிங் டு 70 to 80s. கரெக்டுங்களா? நம்மளோட ஓல்டர் ஜென்ரேஷன், நம்மளோட தாத்தா பாட்டிலாம் அவங்களாம் இருக்காங்க 1995லாம். பட் நம்மளோட அம்மா அப்பாலாம் அந்த ஏஜ் வரையும் இருக்காங்களான்னு கேட்டிங்களா? இல்லை, பிகாஸ் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நமக்கு மாறிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஜெனரேஷனில் அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்க போது, பிகாஸ் நம்மளாம் வந்து வேர்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா 67.24 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க 2021ல். ஓகே, ஸோ அப்படி இருந்தாலும் சர்பாசிங் சவுத் ஆஃப்ரிக்கா பட் ஸ்டில் லேகிங் பிஹைண்ட் சைனா. பட் நம்ம என்ன தான் நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நல்லா இருந்தாலும் நம்ம வந்து சைனா பின்னாடி தான் இருக்கும் அப்படி ரேங்கிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் சைனாவும் வந்து நல்ல ஒரு பாப்புலஸான ஒரு கண்ட்ரி. கரெக்ட்? ஸோ நம்ம இப்போ அவங்களே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபேக்டாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்ஃபென்ட் மார்டலிட்டி. ஸோ அந்த பேராமெட்ரிக் நீங்கள் பார்க்கும்போது in 1990 இந்தியா ரேங்க் லாஸ்ட் வித் இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் ஆஃப் 88.8. அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் 1000 பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் நமக்கு வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் பை 2021 the rate has improved to 25. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போது ஐஎம்ஆரில் பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டாக இருந்தோம், பட் இப்போ வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் என்ன தான் இப்போ இம்ப்ரூவ் பண்ணாலும் திருப்பி இப்போ வந்து நம்ம 19th பொசிஷனில் தான் இருக்கோம். ஓகே, ஆப்சல்யூட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. கரெக்ட்? பட் இன் கம்பேரிசன் இப்போ இந்த டாப்பிக்கே வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி தானே. ஸோ இன் கம்பேரிசன் வித் அதர் G20 நேஷன்ஸ் நம்ம கம்மியாக தான் இருக்கோம். ஸோ ரிலேட்டிவ்லி நம்ம கம்மியாக தான் இருக்கோம், ஆப்சல்யூட்லி நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோன்றது தான் இங்கே நம்ம ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் என்ன? லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ வந்து லேபர் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒர்க்கிங் பாப்புலேஷனில் இப்போ மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா இல்லை வெறும் 50 பேர் தான் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த 50 பேர் தான் உங்களோட எல்எஃபிஆர் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகே, ஸோ எல்எஃபிஆர் above 15 years of age in the 20 regions
ரீஜன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க 1990 to 2021-22 அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன் 1990 நம்ம அவளோட எல்எஃபிஆர் எவ்வளோ இருந்துச்சு 54.2% இருந்துச்சு. ஓகே, அப்போவே 54% பேர் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. அப்போ வந்து இந்தியாவோட ரேங்க் என்ன 18th ரேங்க் இருந்துச்சு. ஓகே, above Italy that is 49.7% and Saudi Arabia 53.3%. ஸோ இந்த ரேங்க்ல நம்ம இருந்தோம். ஓகே, இட்டலி தான் லாஸ்ட் ரேங்காக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சவுதி அரேபியா 19th ரேங்க்ல இருந்திருக்காங்க 53.3%. ஓகே, ஹவெவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021-22ல இந்தியா ஸ்லிப் டு 19th place. ஸோ அப்போது இருந்ததை விட இப்போ இன்னும் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்லி அஹெட் ஆஃப் இட்லி. ஸோ இட்லி தான் இப்போவும் லாஸ்ட்லேயே இருக்குது. அவங்க வந்து அப்போவே 49.7% இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் நமக்கு கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ நம்மளோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 49.5% தான் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து கோவிட்க்கு அப்புறம் ஆன டேட்டா. ஓகேங்களா, ஸோ கோவிட்க்கு அப்புறம் டேட்டா. ஸோ இதுக்கப்புறமாவே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா நமக்கு கொடுக்கும்போது நம்மள வந்து ஒரு மைனர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி வெரி பெத்தட்டிக். கரெக்ட், நம்ம இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ இதுவரை நம்ம பார்த்த எல்லா ரேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி 3 பொசிஷனை விட்டு மேலே நகரவே இல்லை. ஸோ this is quite demeaning and this is quite hurting. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டான்றது நமக்கு தெரியணும். ஏன்னா தான் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக நம்ம ஹோஸ்ட் பண்ணினாலும் நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்ம லவுடாக பேசினாலும் இதெல்லாம் தான் ஹார்ட் ட்ரூத் விச் நோபடி டாக்ஸ் அபவுட். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் ஆஸ் ஆஸ்பைரன்ஸ் நம்ம இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் இன் ஆல் ஆஃப் அவர் கொஷின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம் விமன் இன் பார்லிமெண்ட். ஸோ விமன் இன் பார்லிமெண்ட் பார்த்தா the share of women in the parliament of 19 regions. 19 நீங்கள் எடுக்கிறீங்க, சவுதி அரேபியாவே நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க. ஓகே, அங்கே கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 1998லேருந்து 2022 நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ இந்தியா ஷேர் ஆஃப் விமன் இந்த பார்லிமெண்ட் வந்து முன்னாடி 8.1% இருக்குது. இப்போ வந்து பார்த்தா 14.9. ஸோ 15% இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கே தவிர வெறும் 15% தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20 வருஷத்தில் இவ்வளோ தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் however compared to other G20 countries and the EU, India's rank declined from 15th position in 98 இப்போ வந்து 18th position in 2022. ஸோ இதுலேயும் இப்போ நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோம் 18th ரேங்க்ல தான் இருக்கோம். It is very sad. நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் in all of the indicators so far. Okay, so just ahead of Japan. So Japan தான் லாஸ்ட் இருக்காங்க 19th இருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி 18th இருக்கோம்னா கொஞ்சம் வேணால் நம்ம சிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் ரேங்கிங் பார்க்கும்போது என்வாயன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இந்தியா இஸ் எஃபெக்டிவ்லி curbed the carbon emissions over the past 3 decades. Okay, consistently ranking as the lowest emitter among the 20 regions. ஸோ இது ஒன்று மட்டும் தாங்க நமக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியான ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. ஸோ என்வாயன்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு பேப்பர் இருக்குது இல்லைங்களா, தேர்ட் பேப்பரில் இந்த டேட்டா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் G20 நேஷன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் வந்து த லீஸ்ட் கார்பன் எமிட்டராக இருக்காங்க. பேசிக்லி வை பிகாஸ் அவங்க எல்லாருமே பயங்கரமான மேனுஃபேக்சரிங் நேஷன்ஸ், அவங்கெல்லாம் பயங்கரமான ஆல்ரெடி டெவலப் நேஷன்ஸ். அவங்களாம் வந்து அவங்க என்ன ரொம்ப ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்கிறவங்க. கரெக்ட். ஸோ அவங்களாம் வந்து ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் அவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க, நமக்கே தெரியும். ஸோ இதனால தான் வந்து அவங்க நிறைய கார்பன் எமிஷன்ஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களோட பாப்புலேஷன்லாம் என்ன தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இப்போ நம்ம தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் பாப்புலேட்டட் கண்ட்ரி. கரெக்டுங்களா, நம்ம அவ்வளோ பாப்புலேஷன் சேர்த்து நம்ம எமிட் பண்ணுறத அவங்க நம்மளை விட 1/3, 1/4, 1/10 இருக்கிற பாப்புலேஷன்லாம் வந்து நம்மளை விட அதிகமாக எமிட் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் பாருங்கள் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு கார்பன் எமிஷன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. ஸோ தட் இஸ் வெரி பேட். ஸோ இதுதான் வந்து எப்போவுமே இந்தியா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி டெவலப் ஆகிட்டீங்க, நீங்கள் பயங்கரமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, அதனால தான் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம், எங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஒரே மாதிரி டெட்லைன்லாம் கொடுக்காதீங்க, எங்களுக்கு அது ரொம்ப அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ என்வாயன்மெண்டல் பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோன்றது இது நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் அடாப்டிங் eco-friendly energy resources has been relatively slow, which is 5.36% of the electricity generation from renewables in 2015. ஸோ இது வந்து ஒரு கீ பாயிண்ட். நம்ம என்ன தான் கார்பன் எமிஷன்ஸ் நம்ம கம்மியாக பண்ணாலும் நம்ம ரெனியூவபிள் சோர்ஸஸ், நம்ம சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும், ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம எடுக்கிற எனர்ஜி வந்து வெறும் 5% தான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மற்ற நேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஎஸாக இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் இல்லைங்களா, அவங்களாம் நல்லா இப்போ ரெனியூவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், ஸோ அவங்களாம் தே பிலீவ் இன் ரெனியூவபிள் எனர்ஜி அ லாட். ஓகே, பிகாஸ் அவங்களோட பாப்புலேஷனே கம்மி, அவங்களால ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியும்.
முடியும். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து பாப்புலேஷன் அதிகம், நம்மளால் கட்டுப்பட முடியல. ஸோ அதனால நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குன்ற பாயிண்ட்டை நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, ஸோ நம்ம கார்பன் எமிஷன்ஸ் கம்மி பண்ணுறோம், பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி அதிகமாக பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து சோலார் எனர்ஜிக்கான வந்து சப்சிடிஸ் கொடுக்குற ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம 2015 நம்ம வந்து 5.36% நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் சொல்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்மளோட ரேங்கிங் வந்து 13th out of 20 நேஷன்ஸில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு 5-6 டாபிக் நம்ம பார்த்தோமா. ஸோ இந்த இண்டெக்ஸில் G20ல் நமக்கு இதெல்லாம் தான் நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஆன்சர் நீங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க, உங்களோட வே ஃபார்வர்ட் என்ன இருக்க போது, நீங்கள் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் இதுக்கான மெஷர்ஸ் எடுங்க. நீங்கள் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போங்க. டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுங்கள் ஃபார் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ், ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், ஸ்கில்ஸ் கொண்டு வாங்க, எஜுகேஷன் கொண்டு வாங்க, ஆண்டர்பிரினர்ஸ் கொண்டு வாங்க. அண்ட் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் எது தேவையோ அவங்களுக்கு அது கொடுங்க. ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அண்ட் ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம எப்படியெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், மெட்டர்னல், சைல்ட் கேர், இம்யூனைசேஷன், சானிடேஷன் இதெல்லாம் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான நிறைய மெஷர்ஸ் கொண்டு வாங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸ் கொண்டு வாங்க, அண்ட் விமனை வந்து பாலிடிக்ஸில் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லாஸ்ட் 30 இயர்ஸ்லேயே நம்மளால் அவ்வளோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம ஆப்சல்யூட் டேர்ம்ஸை நம்ம நல்லா பண்ணுறோம், ஓகே, பட் ரிலேட்டிவ்லி நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்னும் ரிலேட்டிவாக நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்றத நீங்கள் சஜஸ்ட் பண்ண போகிறீங்க. எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் கன்க்ளூட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. நம்ம புதுசாக இந்த ஸ்கீமை கொண்டு வர வேணாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை வந்து கரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து மேலேருந்து நல்லா ஃபார்முலேட் பண்ணுறீங்க, அது கீழே வரும்போது அதோட இம்ப்ளிமெண்டேஷனோட டிகிரி வந்து குறையுது. ஸோ அதை நீங்கள் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றத நீங்கள் கன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ் முடிஞ்சது. ஸோ அடுத்த இண்டெக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.